அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அமெரிக்க இயற்பியல் அறிஞர் டேவிட் மோரிஸ்லி இவர் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட மணி என்ன 7:20 7:21. இன்னைக்கு நம்ம அவரை பத்தி பார்க்கிறோம். ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை. இயற்பியல் நோபலர் அமெரிக்க இயற்பியல் அறிஞர் டேவிட் மோரிஸ்லி ஐசோடோப் ஹீலியம் 3 சூப்பர் ஃப்ளூயிடிட்டி குறித்து கண்டறிந்த நோபல் பரிசு பெற்ற இயற்பியல் அறிஞர் இவர். ஜனவரி மாதம் 20ஆம் தேதி 1931 பிறந்தவர். நியூயார்க் நகருக்கு வெளியே சிறு புறநகர் பகுதியான ராய் என்ற ஊரில் பிறந்தவர். அதே ஊரில் ஆரம்ப கல்வி கற்றார். தந்தையின் மின் உற்பத்தி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். குழந்தையாக இருந்தபோது வயல்களிலும் கடற்கரை பகுதிகளில் காணப்படும் உயிரினங்களை மணிக்கணக்காக பார்த்துக் கொண்டிருப்பார். சிறு வயதில் ரயில்கள் மேல் அலாதி பிரியம் கொண்டிருந்தார். ஒட்டுமொத்த அமெரிக்க ரயில்வே அட்டவணையையும் சேகரித்து ஒரு இளம் ரயில் பிரயாண நிபுணராகவே மாறிவிட்டார். வானியல் ஆராய்ச்சிகளிலும் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தார். சொந்தமாக வானிலை அறிக்கை பதிவேட்டை பராமரித்து வந்தார். ஜேம்ஸ் ஜீன்ஸ் எழுதிய தி மிஸ்டீரியஸ் யூனிவர்ஸ் என்ற புத்தகத்தை படித்தார். அதுதான் இயற்பியலில் இவருக்குள் இருந்த ஆர்வத்தை தூண்டிவிட்டது. 1952 அமெரிக்க இராணுவத்தில் 22 மாதங்கள் பணிபுரிந்தார். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார். இயற்பியல் ஆய்வுகளில் இறங்கினார். ஒரு பேராசிரியருடன் இணைந்து காக்கிராப்ட் வால்டன் ஆக்சிலரேட்டருக்கான அயனியாக்க பாதை கட்டுப்பாட்டு சர்க்யூட் அமைப்பதுதான் இவரது முதல் ஆய்வு. கனெக்டிகட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் சார்லஸ் ரெனால்ட்ஸுடன் சூப்பர் ஃப்ளூயிட் திரவ ஹீலியம் குறித்து சோதனை ஆய்வு நடத்தி வந்தார். ஏல் பல்கலைக்கழகத்தில் இயற்பியலில் டாக்டர் பட்டம் பெற்றார். நியூயார்க்கில் உள்ள கார்னல் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். திரவ ஹீலியம் குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். தன் சகா ரிச்சர்ட்சனுடன் இணைந்து குறைந்த வெப்பநிலை கொண்ட சோதனை கூடத்தில் தங்களது ஆய்வுகளுக்காக குளிர்விக்கும் ஒரு விசேஷ சாதனத்தை வடிவமைத்தார். எதேச்சையாக 1972 ஹீலியம் 3 சூப்பர் ஃப்ளூயிடிட்டி இருப்பதை கண்டுபிடித்தார். இந்த ஹீலியத்தில் இருக்கும் அணுக்கள் ஒருங்கிணைந்த முறையில் நகர்வதால் எந்த உட்புற தடையும் இல்லாமல் சரளமாக பாய்கிறது என்பதை கண்டறிந்தனர். இந்த நிலையில் இருக்கும் ஹீலியம் 3 குவாண்டம் இயக்க முறை விதிகளின்படி செயல்படுகிறது என்பதை இந்த குழு கண்டறிந்தது. இந்த ஆய்வுக்காக ராபர்ட் சி ரிச்சர்ட்சன் மற்றும் டாக் ஓஷரோவ் ஆகியோருடன் இணைந்து கூட்டாக 1996 இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றனர். இவரது ஆய்வுகள் திரவங்கள், திடப்பொருட்கள் மற்றும் சூப்பர் ஃப்ளூயிடிட்டி, ஹீலியம் மற்றும் அந்த ஹீலியம் 3 ஹீலியம் 4 இந்த இரண்டு இதுவும் சேர்ந்த எலிமெண்ட்ஸ் தனிமங்கள் சேர்ந்த தொடர்பான எண்ணற்ற விஷயங்களை உள்ளடக்கியவை. நோபல் பரிசு தவிர அமெரிக்க பிசிக்கல் சொசைட்டியின் ஆலிவர் பக்லே விருது உட்பட விருதுகளையும் வென்றுள்ளார். இவர் உலகின் பல்வேறு அறிவியல் அமைப்புகளிலும் இவர் உறுப்பினராக செயல்படுகிறார். தற்போது 78 வயதிலும் டெக்சாஸ் AM பல்கலைக்கழகத்தில் இயற்பியல்
மற்றும் வானியல் துறை பேராசிரியராக பணியாற்றி வருவதோடு தனது முன்னாள் ஆய்வுக் குழுவினரோடு இணைந்து ஆராய்ச்சிகளிலும் ஈடுபட்டு வருகிறார். இப்ப இந்த தற்போது ஆய்வுகளில இதெல்லாம் ஈடுபட்டு வர்றாருன்னு சொல்லி சொல்றாங்கல்ல. இப்ப 93 வயசு. 2025ல இப்ப 94 வயசா இருக்கும். 2025ல உயிரோடு இருக்கிறதாக நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். இந்த டேட்ல 26ல இருக்காரான்றது நீங்க செக் பண்ணிக்கோங்க. நன்றி.